பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானோர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார் என்பதையும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை கட்டும் என்பதையும் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து விழுந்து போன கூடாரத்தை எடுப்பிக்கிற தேவன் அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதை கவனியுங்கள். தேவனே அந்த கூடாரத்தை மீண்டுமாய் கட்டும்போது அதில் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது சரி செய்யப்படும். அந்த கூடாரத்துக்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவைகளை குறைவின்றி செய்து முடிக்கிற கர்த்தருடைய கரம் அதை தொடுவதால் அது மீண்டும் அதனுடைய இழந்து போன அந்த அழகை, அந்த அமைப்பை, அந்த ஸ்தானத்தை பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏன் தெரியுமா? அது அவர் விரும்பி வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட இடம், தெரிந்து கொண்ட கூடாரம். அது அவருடையது, அது அவருக்கு உரியது. தன்னுடையதை தன்னுடைய விருப்பப்படி அவர் செய்யும்போது அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அப்பொழுது அதை காண்கிற அநேகர் சொல்லுவார்கள், அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் கூடாரத்தை சரி செய்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நீர் மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதை குறித்து நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய கரம் ஒரு முறை தொடும் பொழுது அது இழந்து போன அந்த ஸ்தானத்தை, அந்த அழகை, அந்த அமைப்பை மீண்டும் பெறும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. உம்முடைய விருப்பப்படி நீர் செய்யும் பொழுது அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும் என்பதையும் நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களிலே தேவனுடைய விருப்பம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய நன்மையான வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களிலே நிறைவேற பண்ணுகிறதை நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.